வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு ஜாம்பி படம். ஆனா அந்த ஜாம்பிக்கள் ஒண்ணுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்மள மாதிரியே மூவ்ஸ கத்துக்கிட்டு நொடிக்கு நொடி எவல்யூஷன் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த படம் தான் இயான் சங் ஊவோட புது ஹாரர் த்ரில்லர் படமான காலனி. இந்த படம் ட்ரெயின் டு பூசான் மாதிரியே ஒரு மாஸ்டர் பீஸா இல்ல நல்ல ஒரு முயற்சியா, இந்த ரிவ்யூக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு பயோடெக் நிறுவனத்தோட பிரசன்டேஷன் ஒண்ணு ஒரு பெரிய பில்டிங்ல நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு வைரஸ் ஒண்ணு அந்த பில்டிங்ல பரவ ஆரம்பிக்குது. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, பில்டிங்ல இருக்கிற மக்கள் வெளியே வராம இருக்க அந்த பில்டிங்கை சுத்தி லாக்டவுன் பண்றாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் ஜாம்பிக்களா மாறுறாங்க. மீதி இருக்கிறவங்க உயிர் பொழைக்கிறதுக்கான போராட்டத்துல இறங்குறாங்க. அந்த ஜாம்பிக்கள் சாதாரண ஜாம்பிக்கள் கிடையாது. எல்லாமே ஒரு ஹைவ் மைண்டோட இணைக்கப்பட்டிருக்குதுங்க. ஒரு ஜாம்பிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்டே அந்த விஷயம் எல்லா ஜாம்பிக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. மனிதர்கள் மாதிரியே சிந்திச்சு நொடிக்கு நொடி எவல்யூஷன் ஆகி மனிதர்களை தாக்க ஆரம்பிக்குதுங்க. இதுக்கப்புறம் அந்த ஜாம்பிக்கள் கிட்ட இருந்து மத்தவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட பெரிய பலம் ஹைவ் மைண்டட் ஜாம்பி கான்செப்ட் தான். ஜாம்பி பட ஜானருக்கே இந்த படம் புது அப்ரோச்சை கொடுத்திருக்குது. நடக்கிற ஒவ்வொரு தோல்வியில இருந்து ஜாம்பிக்கள் கத்துக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறத பார்க்கும்போது அது படத்துல நல்லாவே இருக்குது. படத்தோட இயக்குனர் இயான் சங் ஊ படம் ஆரம்பிச்ச 15 நிமிஷத்திலேயே மெயின் கதைக்குள்ள வந்து திரைக்கதைய நல்ல விறுவிறுப்பா கொண்டுகிட்டு போயிருக்கிறாரு. இந்த படம் 2 மணி நேரம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல லீடா நடிச்ச ஜுன் ஜி ஹயுன் தன்னுடைய கதாபாத்திரத்துல நம்ப வைக்கக்கூடிய ஒரு நடிப்பை நல்லாவே கொடுத்திருக்கிறாங்க. படத்துல ஜாம்பி கோரியோகிராபிக் நல்ல ஹைலைட்டாவே இருக்குது. ஜாம்பிக்கள் கும்பலா போய் அட்டாக் பண்றது, ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்றது அப்படின்ட்டுன்னு அந்த காட்சிகள் நமக்கு நல்ல பயத்தை ஏற்படுத்துது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துல நல்லாவே இருக்கு. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ட்ரெயின் டு பூசான் அளவுக்கு ஒரு எமோஷன் கனெக்ட பெருசா ஏற்படுத்தல. படத்துல வில்லன் மற்றும் சைடு கேரக்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் படத்துல குறைவுதான். அது மட்டும் இல்லாம ஹைவ் மைண்ட் ரூல்ஸ பத்தி விவரிச்சு சொல்ற மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல வருது. அது படத்தோட ஹாரர் இம்பாக்ட கொஞ்சம் குறைக்கதான் செய்து. இது வரைக்கும் நீங்க வந்துட்டீங்கன்னா என்னோட ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ என்னோட மூவி கிரிட்டிக் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. மொத்தத்துல இந்த காலனி படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. ஆனா ரத்தம் தெறிக்கக்கூடிய வயலன்ஸ் காட்சிகள் இருக்கு. சோ விருப்பப்படுறவங்க பாருங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.